பிரியா முகத்துல நான் எப்படி முழிக்கிறது? பிரியா கிட்ட பேசாம உண்மையை சொல்லிருக்கலாம். அப்படி சொல்லிட்டா என்ன தப்பா நினைப்பாளே. என்ன இருந்தாலும் என்னை விட அவதான் நேர்மையானவ. அவ அருணை காதலிச்ச விஷயத்த என்கிட்ட ஓப்பனா சொன்னா. ஆனா அவ சொன்ன மாதிரி என் விஷயத்த அவகிட்ட நேர்மையா சொல்ல முடியலையே. ஆனா அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும்ல. அந்த தைரியம் பிரியா கிட்ட இருக்கிறதுனாலதான் அவ நேர்மையா பேசுறா. ஆனா அந்த தைரியம் உன்கிட்ட இல்லடா. நீ ஒரு கோழை மாதிரி ஆயிட்ட. அதனாலதான் உன்னைக்கு எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. நீ ஒரு கோழடா, கோழடா, கோழதான்டா நீ. ஐயோ, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னே தெரியலையே. மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க. இவ்வளவு நாளா சொல்லாம இந்த பிரச்சனையை பிரியா கிட்ட சொல்றது சரிதானே எனக்கு தோணல. பிரியா மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த பிரச்சனையை யார்கிட்ட சொல்றது? அருண் கிட்ட சொல்றதுதான் சரி. அருண் கிட்ட சொல்லிடலாம். அதான் கரெக்ட். டேய் வருண், என்ன இங்க? அருண், நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. என்ன பிரச்சனை வருண்? என்ன 2 நாளா வீட்டுக்கே போலியாமா? பிரியா சொல்லிட்டு இருந்தா. என்னாச்சு? எங்க போறீங்க வரீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதானே? திடீர்னு இப்படி வீட்டுக்கே போக முடியாத அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நீங்க சந்தோஷமா இருக்கணும் தானே தண்ணி கொடுத்து நல்லா வச்சோம்.
இன்னும் 2 நாள் கூட ஆகல, நீங்க சந்தோஷமாவே இல்லையே. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படி? அருண், அது விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேசணும். நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். அது வெளியே யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் பிரியா கூட தெரியாது. அதான். பிரியா கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? இல்ல அருண், பிரியாவுக்கு இது இப்போ தெரிய வேண்டாம். அவகிட்ட இதை பத்தி சொல்லவும் வேண்டாம். சாரி வருண், முதல்ல பிரியா உங்க மனைவி. என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க அவகிட்ட தான் முதல்ல சொல்லணும். நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ, நீங்க முதல்ல உங்க மனைவி கிட்ட தான் சொல்லணும். கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே எல்லாம் போயிடும். அருண், எல்லா விஷயத்தையும் மனைவி கிட்ட சொல்ல முடியுமா? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் உங்ககிட்ட சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்கிட்ட சொல்றதுல எந்த தப்பு இல்லை வருண். நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னதான் இருந்தாலும் நான் 3வது மனுஷன். நீ பேச வேண்டியது எதுவா இருந்தாலும் அதை நீ பிரியா கிட்ட தான் சொல்லணும். அவ உனக்கு நல்ல மனைவி மட்டும் இல்ல, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட. அவ எதுவா இருந்தாலும் சகஜமா எடுத்துக்கிற பொண்ணு. நீ அவகிட்ட சொல்றதுதான் முறை. ஐயோ அருண், இந்த விஷயத்தை நான் பிரியா கிட்ட சொல்ல முடியாது. பிரியா கிட்ட சொல்ல முடியாத விஷயம், சொல்ல தயங்குற எதுவா இருந்தாலும் நீ என்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அது எனக்கு தெரியவும் வேண்டாம். பிரியா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் வேணா என்கிட்ட சொல்லுங்க. ஐயோ இல்ல அருண், இது பிரியாவுக்கு தெரிஞ்சா அவ மனசை தாங்காது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேள. பிரியா கிட்ட நான் அதை பத்தி சொன்னா பிரியா என்னை பத்தி கேவலமா நினைச்சிருவா. உங்க பிரியா உங்களை ஒரு பொழுது கேவலமா நினைக்க மாட்டாங்க. அதை நீங்க மறைச்சாதான் கேவலம். எப்படி இருந்தாலும் அது ஒரு நாள் தெரியதா போகுது. அது இன்னைக்கே சொல்லி உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கிருங்க. நான் ஒன்று சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி தாய்கிட்ட மறைக்க கூடாது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி கிட்ட மறைக்க கூடாது. நீங்க எது சொன்னாலும் அதை நான் கேட்க தயாரா இல்லை. அந்த விஷயத்த நீங்க முதல்ல போய் உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க. அவங்கள விட உங்க மேல அக்கறை காட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல யாருமே இல்லை. இந்த எல்லா பிரச்சனையும் தானா தீந்துரு வருண். ஐயோ இல்ல அருண். சாரி வருண், நீங்க எது சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்லை. நான் வரேன். அம்மா கால் பண்றாங்க. ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க? கலிபோர்னியா எப்படி இருக்கு? எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி பாத்தீங்களா? பிசினஸ் விஷயமா போனீங்களே, என்னாச்சு? உங்க உடம்புக்கு அங்க இருக்கிற கிளைமேட் செட் ஆச்சா? பிசினஸ்லாம் செட் ஆயிடுச்சா? ஏய் இருடி பா, கேள்வியா அடிக்கிட்டே போற. இதோ பாரு, நீ கேட்ட அத்தனை கேள்விக்கும் ஒரே பதில். ஆல் இஸ் வெல். வாவ், சூப்பர்மா, வெரி குட். ஆமா, எப்ப கிளம்பி வரீங்க? நான் சென்னைக்கு வர போறது இல்ல, நீ தான் அமெரிக்காக்கு வர போற. வாட்? நான் அமெரிக்கா வர போறேனா? அம்மா, என்ன சொல்றீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். உனக்கு இங்க அமெரிக்காலேயே ஒரு நல்ல பையனா பார்த்திருக்கேன். என்ன மம்மி, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசலாமா? நான் அருணை லவ் பண்றேன்னு ஏற்கனவே உனக்கு சொல்லிருக்கேன்ல. நீ அவனை விரும்புறத என்கிட்ட சொல்லிட்ட, ஆனா அவன் உன்னை விரும்புறதா என்னைக்காவது உன்கிட்ட சொல்லியிருக்கானா? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா சொல்லுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேம்மா. எது வரைக்கும்? நீ பாட்டி ஆகுற வரைக்குமா? மா, இங்க பார், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அந்த அருண் உனக்காக மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, புரியுதா? ஆனா எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் பக்கத்துல வந்து கொஞ்சம் அந்த மீசையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மிரட்டுவார். ஏன்னா அவர் தொடங்குறதே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு. அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, 5 ரூபாய் கடன் கொடுக்க ஆள் கிடையாது, வீட்டில் அரிசி கிடையாது, உப்பு கிடையாது, புளி கிடையாது, பருப்பு கிடையாது. எப்போ இந்த இடத்த விட்டு ஓடணுமோ, பாண்டிச்சேரி எல்லைக்குள்ள காலை வைக்கணுமோ அப்படிங்கிற நித்திய பயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசுல எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விலாசமாகவும் விகாசமாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஏசி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடிய இனமா நாமெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதோ பாரு ரம்யா, வருஷம் போயிட்டே இருக்கு.
உனக்கு தெரியுமா இங்க அமெரிக்காக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அம்மா என்ன சொல்றீங்க? இப்ப எப்படி இருக்குமா? இப்ப பரவாயில்ல. ஆனா நான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப என்னோட பார்ட்னர் பரமேஷோட பையன் உமேஷ் தான் என்ன கேர் எடுத்து பாத்துக்கிட்டான். அவன் என்னை கவனிச்சுக்கிட்ட விதத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல மருமகனாவும் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாவும் இருப்பான்னு எனக்கு தோணுது. மா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதுக்காக என்னோட மனசாட்சியை கொன்னுட்டு மனசாட்சி என்னடி பெரிய மனசாட்சி மண்ணாங்கட்டி. இது பார், நான் வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் செய்யறது சரின்னு உனக்கே புரியும். ரம்யா, இதுல உன் நன்மை மட்டும் இல்ல, என்னோட நன்மையும் இருக்கு. ஆக்சுவலா நான் வாக்கு கொடுத்துருக்கேம்மா. என் பொண்ணை உங்க பையனுக்கு கட்டி கொடுக்குறேன்னு பரமேஷ்க்கு வாக்கு கொடுத்துருக்கேன். மாப்பிள்ளையும் உன் போட்டோவை பார்த்ததுல அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சுமா. உனக்கும் அவரை பார்த்தா கண்டிப்பா பிடிக்கும்மா. எல்லாத்தையும் விட நம்ம பிசினஸ பெரிய அளவுல அவங்க டெவலப் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு பெரிய தொகையும் ஒதுக்க தயாரா இருக்காங்க. மா இதோ பார், உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதுக்காகவாவது நீ அமெரிக்கா வந்துதான் ஆகணும். உன்னோட அமெரிக்கா விசாவையும் நான் ரெடி பண்ணிட்டேன். என்ன சத்தத்தையே காணோம்? இதோ பார் ரம்யா, நீங்க வரலன்னா உன்னை வர வைக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு உருவாயிடும். இல்லைன்னா நானே நேர்ல வந்து உன்னை கூட்டிட்டு வந்துருவேன். ஓகே? பிரியா, 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 2 நாள் பொறுத்து வந்திருக்கேன். எங்க போனீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிற. நீங்க எங்க போனீங்கன்னு கேக்குறதுக்கு நான் யாரு? வாயை திறந்து சொல்லுங்க, நான் யாரு? என்ன பிரியா இப்படி கேட்டுட்ட? நீ என்னோட மனைவி. உங்களுக்கு உங்க மனைவிய கூட ஞாபகம் இருக்கா? ஏன் பிரியா இப்படி கேக்குற? அப்படி ஒரு நினைப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன் பிரியா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படிங்க பேச சொல்றீங்க? நீங்க வீட்டை விட்டு போய் 2 நைட் ஆயிடுச்சு. அன்னைக்கு போனவரு இப்பதான் வந்து நிக்கிறீங்க. நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா பிரச்சனை என்னன்னு தெரியக்கூடாதுன்னு நீங்க மறைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்தா கணவன் கிட்ட சொல்றதும், கணவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா மறைக்காம மனைவி கிட்ட சொல்றதும் தான் உண்மையான கணவன் மனைவிக்கு அழகு. என்ன பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட நான் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நீங்க அப்படி நடந்துக்கல. நீங்க தான் எனக்கு கணவரா வரணும்னு
பிடிவாதமா நான் உங்களை கட்டிக்கிட்டதுக்கு இதுதான் நீங்க செய்யற நன்றி கடனா? நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல வருண். எனக்கு கிடைச்சிருக்கிற புருஷன் மாதிரி வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு நினைச்சது தப்பா? வாழ்நாள் பூரா என்ன கண் கலங்காம வச்சிருப்பீங்கன்னு நினைச்சது தப்பா? அத்தனையும் வீணா போயிடுச்சு. அப்படி என்கிட்ட என்ன தப்பு கண்டுபிடிச்சு உண்மை சொல்ல மறைக்கிறீங்க? சுகமோ துக்கமோ ரெண்டையும் உங்களோட சேர்ந்து அனுபவிக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா நீங்க என்ன தனியா தவிக்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்க. அப்படி சொல்லாத பிரியா. நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்க. உண்மை சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு நீங்க என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டு இப்பதான் வரீங்க. நம்மள நம்பி வந்த பொண்ணை விட்டுட்டு வந்தோமே, ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்க பிரியா, ஏதாவது சாப்பிட்டியா, ஏதோ கோவத்துல வந்துட்டேன் அப்படின்னு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லிருப்பீங்களா? பொண்டாட்டியோட நினைப்பே இல்லாத அளவுக்கு நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்க, அப்படிதானே? அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. சாரி பிரியா, தயவு செஞ்சு இப்போதைக்கு அதை பத்தி எதுவுமே கேட்காத. அருண் கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட வேண்டியதுதான். இல்லனா அம்மா நம்மள சும்மா விட மாட்டாங்க. இந்த மச்சி எங்க போயிருப்பான்? அவன் எங்க போயிருந்தாலும் அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவன் கிட்ட சம்மதம் வாங்கிட்டு இங்க இருந்தே அம்மாக்கு ஃபோன் பண்ணி அருணை விட்டு பேச வைக்கணும். அந்த சந்தோஷத்துல என்னையும் அருணையும் அமெரிக்கா வர சொல்லணும். கடவுளே, நீதான் கருணை காட்டணும். கடவுள் கருணை காட்டுறது இருக்கட்டும், முதல்ல நீ தான் என் மேல கருணை காட்டணும். என்ன மச்சி, என் மேல கருணை காட்டுவியா? என்ன மச்சி அமைதியா இருக்க? என்னோட லவ்வுக்கு மட்டும் ஓகே சொல்லன்னு வச்சுக்கோ, ஒரே குத்து. ஐயோ சாரி, நீ எனக்கு பிடிச்ச பையன்டா, அதனால உன்னை அடிக்க மாட்டேன். இருந்தாலும் நீ எனக்கு ஓகே சொல்லிடுமாச்சி. சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் கேட்டிருப்பானோ? ஐயோ. என்ன? வெக்கப்பட்டதுலாம் போதும். இப்போ நான் எதுக்கு ஓகே சொல்லணும்? ஆ, அது ஒண்ணும் இல்ல மச்சி. நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? உன்னை பத்தி ஒரு நல்ல ஃப்ரெண்ட், என்னை புரிஞ்சுக்கிட்டவ, எனக்கு ஏதாவது ஒன்றா துடிச்சு போறவ, நான் இல்லாதப்போ கூட
என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டவ. மொத்தத்துல மொத்தத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஏய், இப்போ என்னாச்சுன்னு இவ்வளோ பெருமூச்சு விடுற நீ? உனக்கு ஒன்றும் புரியாது, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நடிப்பேன். அருண், நான் சீரியஸாவே கேட்குறேன், என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய் ரம்யா, ஆமா அருண், நான் உனக்கு மனைவியா வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அது என்னால முடியாது ரம்யா. ஏன்? காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? காரணம் காரணம் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. நான் சொல்லட்டுமா? உன்னால பிரியாவை மறக்க முடியல. இல்ல, காரணம் அது இல்ல. பிரியாவை நினைச்சாதானே மறக்கிறதுக்கு. அப்படியே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? ஏன்னா அவளால ஏற்பட்ட அந்த காயம் இன்னும் ஆறல. அந்த காயத்துக்கு மருந்தா நான் வரேன். காயம் ஆறிடும் ரம்யா, ஆனா அதோட வடு மறையாது. இல்ல, அது உன் பிரம்ம.